அஞ்சலிக்கு நிறைய மிரட்டல் நிறைய இதெல்லாம் வருது. அவுட்டோரில் அந்த மாதிரி வந்தால் நிஜ ஹீரோ நின்று பாதுகாப்பீங்களா? யார் நானா? சார் முன்னாடி வந்த லவ் லெட்டர் நிறையா வந்துச்சு, அவங்களுக்கு ரசிகர்கள் நிறையா வந்தாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, மிரட்டல் வந்தால் மட்டும் கேட்குறீங்க. அதனால் எங்கள் யூனிட் பொண்ணு சார், அவங்க நாங்கள் பார்த்துக்குவோம். உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துதா? ஆமாம், என் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எனக்கு இப்போ இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமா வரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி இருக்குது சென்னை இது? அதான் நான் தமிழ் படம் திருப்பி பண்ண நல்ல ஸ்டோரியில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு சுராஜ் சார் சொன்ன ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, முந்தி பண்ண அதே கேரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 ஷேடு இருக்குது என் கேரக்டருக்கு. ஸோ அது பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறேன். இப்போ யார் உங்களோட டேட்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க? எப்படி படம் கமிட் பண்ணுறீங்க? எனக்கு கதை பிடிச்சா பண்ணுவேன், அவ்வளோதான். என்ன ரீசனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினீங்க? அது இப்போ வேண்டாம், ஏன்னா அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த செக்டர் முடிஞ்சிருச்சு, இது வேறு. எது பயம்? அப்படி பயம் தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேனே. இல்லை, அஞ்சலி நடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்டுலேருந்து ஒரு அறிக்கை வந்தது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் ஒரு ஷார்ட் நடிச்சு முடிச்சுட்டு வந்தேன் நான். ஆமாம், இப்போ தெலுங்குல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்னொரு 2 ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி வச்சுருக்கேன். தமிழில் வந்து இதுக்கப்புறம் தான் கமிட் பண்ணணும். சாரி, கன்னடாவில் ஒரு படம் பண்ணி இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அது இப்போ இடையில உங்களுக்கு சில சம்பவங்கள் இருந்தது இல்லையா, சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார், சப்போர்ட்டிவாக இருந்தது யார்? இல்லை, எனக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே சப்போர்ட் இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரி சப்போர்ட் இல்லாமல் திரும்ப வந்து எனக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஹெல்ப்பில் தான் நான் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரவே முடியுது. ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குது. அது பிரச்சனை கோர்ட்டில் ஓடிட்டு இருக்கு, அங்கே பார்த்துக்குறாங்கல்ல. ஆந்திராவில் வந்து ஒரு ஹீரோ உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா சொன்னாங்க, அது உண்மையா? ஹீரோவா? ஆமாம். எனக்கா? ஆமாம். ஐயோ, உண்மையா அது? இல்லை, ரூமர். எனக்கு நான் கேள்விப்படல ஆக்சுவலாக. இது தெலுங்குல நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை தமிழில் இருக்கிற ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர் சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படின்னு இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு காமனாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற என் பர்சனல் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெலுங்குலேயும் இருக்காங்க, தமிழ்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் படத்தை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அவுட் ஆஃப் மூவி தான் கேட்குறீங்க. களஞ்சியம் படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டீங்களா? படம் பாதியில் நிற்கிது, நடிப்பீங்களா மாட்டீங்களா? நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனையே. நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் பிரச்சனையே. பிகாஸ் அதை பற்றி விட்டுருங்க, ஏன்னா அது ஆல்ரெடி கோர்ட்டில் இருக்குது, அதை அங்கே பார்த்துக்குறோம். இந்த படத்தை பற்றி ஆமாம், நான் அது கோர்ட்டில் இருக்கும்போது நானாக வந்து பர்சனலாக என்னோட எந்த இன்டென்ஷனுமே சொல்ல முடியாது. அஞ்சலி, உங்களுக்கு திருமணம் ஆனதா வந்து ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு, அது உண்மையா பொய்யா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ரூமர் ஐயோ, எப்பாச்சு எனக்கு தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் எந்த தைரியத்தில் இப்போ நடிக்க வந்தீங்க? ஏன்னா ஊடல நீங்கள் வந்து படமே பண்ணல, இப்போ வந்து எந்த தைரியம் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தனால இந்த படத்தில் நடிச்சீங்க? இல்லை, நான் தமிழில் நடிச்சுட்டு தானே, தெலுங்குல நடிச்சுட்டு தானே இருக்கேன். சென்னைக்கு வரலையா? சென்னைக்கு நீங்கள் வரவே இல்லை? தமிழ்ல இல்லை, நான் தான் சொன்னேன்ல, நான் தமிழில் வந்து திருப்பி படம் பண்ணால் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டீமில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரீஎன்ட்ரின்றது ஒரு வாட்டி தான் நடக்கும். நான் இதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அது ரீஎன்ட்ரி ஆகாது கண்டிப்பாக. ஸோ அந்த பிரேக்கை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தான் நினச்சேன். அதனால தான் இந்த கேப். கில்டுலேருந்து நிறைய எதிர்ப்பு சொன்னாங்க, ஷூட்டிங் நடத்த விட மாட்டோம் அப்படி இப்படின்னு. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்ததா என்ன? இல்லை, என்கிட்ட யாரும் பேசல. இப்போ எங்கள் படத்துக்கு அஞ்சலி தேவை அப்படின்றதுனால நாங்கள் அஞ்சலியை கான்டாக்ட் பண்ணோம். அஞ்சலிக்கு கதை பிடிச்சிருக்கு, வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் எந்த தடுங்களும் இல்லை. இனிமேல் தடுங்கள் இருக்காது, அது பெரிய பிரச்சனை கிடையாது, அது பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ரை சார், சொல்லுங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி. உங்களை பற்றி? என் கேரக்டர் வந்து அதான் சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அது வந்து என்னென்னா 2 பேர் ஊர் சுற்றுற 2 பேர், அதில் நான் ஒருத்தன், இன்னொருத்தர் வந்து சூரி. இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து ஊரை என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது போகும். அதுக்கப்புறமா பல கேரக்டர்ஸ் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அதில் என்ன நடக்குது அதில்ன்றது தான் ஒரு அதுதான் கதை. எனக்கு வந்து இது வரைக்கும்
இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ சுராஜ் சார் கூட மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேட்கும் போதே வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் மொத்த டைமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ அழகான ஒரு காமெடி. ஸோ நிச்சயமாக எனக்கு புதுசான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தா பந்தா பார்ட்டி மாதிரி இருக்குது கேரக்டர். ஆமாம் சார், பயங்கர பந்தா பேர்வழி தான். அப்பா சேர்த்து வச்ச காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி மாட்டிட்டு சுற்றுற கேரக்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து சூரியன் அதுக்கு மாதிரி அதே மாதிரி இருப்பார். அவர் இன்னொரு துருவம் அவர் அந்த. ஸோ ரெண்டு பேரும் என்ன நக்கல் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் எப்படி ஓட்டிக்கிறாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கும். அஞ்சலியோட எப்படி மிங்கிள் ஆகுறீங்க கதையில்? சார் கேட்கல. அஞ்சலியோட கதையில் எப்படி மிங்கிள் ஆகுறீங்க லவ்வில்? அஞ்சலியோட இந்த கேரக்டர்ஸ் எப்படி மிங்கிள் ஆகுதுன்னு கேட்கும். ஆமாம். சூரியோட சொல்லாமல், அதாவது நான் வந்து அஞ்சலியை லவ் பண்ணுவேன். சூர்யா அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார். அதில் வந்து என்ன நடக்குது, எப்படி கரெக்ட் பண்ணுறோம், அவரை எப்படி கரெக்ட் பண்ணுறோம், கரெக்ட் ஆகுதா இல்லையான்றது அந்த மாதிரி மிங்கிள் ஆகும் 3 கேரக்டர்ஸுமே. அப்படி இன்னொரு ஹீரோயின் சிட்டிலேருந்து வருவாங்க சார். அவங்க வந்து ஆமாம் கொஞ்சம் சீரியஸான கொஞ்சம் கேரக்டர் அது. அதே நேரத்தில் காமெடி வந்து 100% கலந்து இருக்கும். இல்லை தொடர்ந்து 2 ஹீரோயோட நடிக்கிறீங்களா, பிளான் பண்ணி பண்ணுறீங்களாங்க? வேற என்ன படம் எனக்கு தெரியாமல் ஏதாவது படம் வச்சிருக்கீங்களா நீங்கள்? நிபுணர் 2 ஹீரோயின் அது சொல்கிறீங்களா? சரி, இது ரோமியோ ஜூலியட்ல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. ஒரே ஹீரோயின் தான் சார், வருத்தமாக தான் இருக்கு. இல்லை 2 ஹீரோயின் வந்து அது கதைக்கு தானே தவிர நான் விருப்பப்பட்டு எதுவும் பண்ணல. அது இவர் தான் வந்து ரோமியோ ஜூலியட்லையா? ரோமியோ ஜூலியட்ல இருக்காங்க சார். அதான் அது கதைக்கு ஏற்றது தான். அது வந்து இப்போ நானே வந்து ஒரு கதைக்கு ஏற்ற ஒரு ஹீரோ, அவ்வளோதான். நான் வந்து அவ்வளோதான், வேற ஒன்றும். அதாவது ஒரு படம் நடித்தா அந்த படம் முடிச்ச பின்னாடி தான் அடுத்த படம் கமிட் ஆவீங்க. இப்போ வந்து 3 படமும் வந்து கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருக்கீங்க. இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? ஏன் இந்த முடிவு? அது ஒரு படம் முடிய 3 வருஷம் ஆகுது. அதுக்கு தான் 3 படம் ஒரே வருஷத்தில் நடிக்கலாம் முடிவு பண்ணேன். முன்னாடி நடித்த படங்களுடைய பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். அதை பாதிப்புன்னு இல்லை, அது பாதிப்புன்றது ரொம்ப பயங்கரமாக இருக்குது தமிழில் கேட்கும் போது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது அவ்வளோதான், வேற ஒன்று. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, இப்போ இந்த கதைக்கு வந்து ஒரு ஓம்லியான ஒரு பொண்ணு தேவை. சரி, அப்போ நானும் ரவியும் அஞ்சலி பண்ணார் நல்லா இருக்கும், கொஞ்சம் அஞ்சலிக்கு கேப் இருக்குது, அஞ்சலி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு. கிளாமராகவும் இருக்கும், ஓம்லியாகவும் இருக்கும்னு முடிவு பண்ணோம். அப்புறம் அஞ்சலிக்கிட்ட ஒரு நாள் ஃபோனில் பேசினேன். பேசி கதை சொன்ன உடனே கதை பிடிச்சிருக்கு சார், நான் பண்ணுறேன் சார் இந்த ரோல் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பண்ணுறாங்கண்ணே. இல்லை, அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க, அவ்வளோ. சார் அஞ்சலி படத்தில் என்ன கேரக்டரில் வர்றாங்க மேடம்? அஞ்சலியோட ரோல் என்ன படத்தில்? ஹீரோயின் அவங்க. ஹீரோயின் தான். என்ன காலேஜ் போகிறாங்களா இல்லை என்ன ரோல்? இல்லை, ஒரு கிராமத்து பொண்ணு கேரக்டர். நல்லா காமெடி பண்ணுறாங்க அஞ்சலி இந்த படத்தில். ஃபுல்லாக காமெடி தான். இதுலேயும் இருக்கார் சூரி கேரக்டர் ஒன்று இருக்குது, சின்ன புத்தி சின்ன சாமின்ட்டு ஒரு கேரக்டரில் வராரு. அவர் காமெடி படம் ஃபுல்லாக ஹீரோவுக்கு எதிரியாகவே வருவார். ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாகி பண்ணுற கலாட்டா தான். ஒரு காமெடி தான், ஃபுல்லாக காமெடி. ஒரு மாஸ் படம். ரவிக்கு வந்து ஒரு மாசாக ஒரு காமெடி படம். அவர் என்ன, அவர் ஜாலியாக ஊர் சுற்றுற ஒரு கேரக்டர். கிராமத்தில் நடக்குதா சிட்டியில் நடக்குதா சார்? கிராமத்துலேயும் சிட்டிலையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கிராமத்தில், அப்புறம் செகண்ட் ஆஃப் அங்கேருந்து சிட்டிக்கு வருவாங்க. இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களா படத்தில்? இருக்காங்க. யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? அது ஒரு முன்னணி கதாநாயகி தான், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இங்கு வருகை புரிந்திருக்கும் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மற்ற ஏனைய பிரஸ் மீடியா மற்றும் எல்லோருக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து எங்கள் நிர்வாகத்துடைய 27வது படமாக அமைகிறது. ஜெயம் ரவி சார் எனக்கு இந்த படம் மூலம் 2வது படமாக அவர் கதாநாயகனாக நடிக்கிறார். எங்கள் நிர்வாகத்தில் ஒரு ஹீரோயினாக அஞ்சலி நடிக்கிறாங்க, இன்னொரு ஹீரோயினாக அடுத்த ஷெட்யூலில் தான் அந்த அம்மா வருவாங்க. அப்போ வரும்போது டைரக்டர் யாருன்னு சொல்லுவார். சூரி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சூரி இல்லாத காமெடி படமே கிடையாது. அதனால் இந்த படம் காமெடி உள்ள கருத்துள்ள படமாக இருக்கிறதுனால சூரி கண்டிப்பாக இருக்கார்.
சூரிக்கு உதவிப்பா உங்களுக்கு தெரியும், வளர்ந்து வரும் காமெடினா கும்கி அஸ்வின் இருக்கார், அவர் இந்த படத்தில் சிறப்பாக நடிக்கிறாரு. மியூசிக் வந்து தமன் சார் பண்ணியிருக்காரு. இல்லை கேமரா வந்து எனது நண்பர் திரு யூகே செந்தில்குமார் அவர் பண்ணுறாங்க. இது என்னென்னா சினிமானாலே கூட்டு முயற்சி, அதனால் அந்த விதமான ஒரு கூட்டணிக்கு இந்த இதில் எந்த விதமான பஞ்சமும் இல்லை. இந்த படம் மிக வெற்றி படமாக அமையும். எங்களுக்கு ஏற்கனவே ஜெயம் ரவி சார் பண்ணி கொடுத்த தாஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அன்றைக்கும் அந்த படம் அமைய திரு எடிட்டர் மோகன் தான் காரணமாக இருந்தார். அதே மாதிரி இந்த படமும் இன்று இது மாதிரி இந்த ஒரு விழாக்கான அவர் தான் முக்கியமான காரணம். அவர் காலையில் வந்து உங்களை எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவர் வீட்டுக்கு போயிட்டு அதுவரைக்கும் உங்களை மீட் பண்ணி தான் போயிருப்பார். அவர் சார்பாகவும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆர்டிஸ்ட், ஆர்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லார் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா பப்ளிசிட்டின்றது இன்றைக்கி எந்த அளவில் முக்கியன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் எங்கள் படத்திற்காக எவ்வளவு உறுதுணையாக இருக்கணுமோ அவ்வளோ உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களை சிறந்தாழ்த்தி கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.